வணக்கம் நான் ஷெஃப் தீனா வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் ரெட் ரைஸ் சக்கரை பொங்கல் எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். நார்மலாக நீங்கள் வீட்டில் சக்கரை பொங்கல் பண்ணும்போது பாசிப்பருப்பு கடலைப்பருப்பு வெள்ளெல்லாம் போட்டு வீட்டில் பண்ணியிருப்பீங்க. இந்த தீபாவளிக்கு இந்த மாதிரி மெத்தடில் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்கவும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. பர்டிகுலராக ரெட் ரைஸ் தேங்காய் பால் வெல்லம் இதெல்லாம் போட்டு ஒரு சூப்பரான ஸ்டைலில் கொடுத்துருக்கேன். இந்த ரெட் ரைஸ் சக்கரை பொங்கல் ப்ரே லேடி குக்வேர் யூஸ் பண்ணி தான் ப்ரிப்பரேஷன் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லை, நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்குற விஷயம் என்ன கேட்டால், இந்த கடை எங்கே வாங்குறது, அதோட லிங்க் கொடுங்க அப்படிலாம் அட்ரஸ் கொடுங்கன்னு சொல்லி கேட்குறீங்களே. அதனால் இந்த ப்ரே லேடியோட டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லை, இந்த தீபாவளிக்கு நிறைய ஆஃபர்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ப்ரே லேடி வெப்சைட்டில் போய்ட்டு உங்களுக்கு பிடிச்ச பொருளை கிளிக் பண்ணி உங்களுக்கு பிடிச்சிருந்தனா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ப்ரிப்பரேஷன் எப்படி பண்ணுறது பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த டிஷ்க்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாமா. ரெட் ரைஸ் சக்கரை பொங்கல் தேவையான பொருட்கள்: ரெட் ரைஸ் 100 கிராம், வெல்லம் 200 கிராம், நெய் 4 டேபிள் ஸ்பூன், திருவிய தேங்காய் அரை மூடி, முந்திரி பருப்பு 10 நம்பர், காஞ்ச திராட்சை 10 நம்பர், உப்பு சிறிதளவு. இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். இன்றைக்கி இந்த ரெட் ரைஸ் சக்கரை பொங்கல் இந்த ப்ரே லேடி குக்வேரை யூஸ் பண்ணி தான் ப்ரிப்பரேஷன் கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸ்டாக் பாட் யூஸ் பண்ணுறேன், சாஸ் பேன், குக்கர், இந்த மூணுத்தையும் வச்சு தான் இன்றைக்கி ஒரு அருமையான ஸ்டைலில் எப்படி ரெட் ரைஸ் சக்கரை பொங்கல் பண்ணுறது பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறதுன்னா, இந்த ரெட் ரைஸை கரெக்டாக 2 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுருக்கோம். ஊற வச்ச ரெட் ரைஸை நல்லா ஸ்டெயின் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன். ஊற வைக்காமல் யூஸ் பண்ண வேண்டாம். இந்த ரெட் ரைஸை 2 விதமாக யூஸ் பண்ணுவாங்க. ஒன்று வந்து நொய் மாதிரி உடச்சி யூஸ் பண்ணுவாங்க, அப்படிலாம் முழுசாக யூஸ் பண்ணுவாங்க. இதுக்கு பிறகு தேங்காய் அரை மூடி தேங்காவை நல்லா திருவிட்டு அதுக்கப்புறம் இந்த மிக்ஸி ஜாரில் போட்டிருக்கேன். போட்ட பிறகு கரெக்டாக 1 கிளாஸ், டோட்டலாக இந்த ப்ரிப்பரேஷன் 3.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி யூஸ் பண்ணியிருக்கேன். அதில் 1 கிளாஸ் அளவுக்கு இந்த தேங்காயில் போட்டு நல்லா அரைச்சிடும். நல்லா திக்கான தேங்காய் பாலை அரைச்சி எடுத்துருங்க. இந்த தேங்காய் பால் எதுக்காக இந்த ரெட் ரைஸ் சக்கரை பொங்கலை யூஸ் பண்ணுறதுன்னா, உங்களுக்கு ஒரு மாய்ஸ்டர் ஒரு க்ரீமி டேஸ்ட் கொடுக்கும். அதனால தான் இந்த தேங்காய் பால் யூஸ் பண்ணுறோம். ரெடிமேட் தேங்காய் பால் இருந்ததுன்னா நீங்கள் யூஸ் பண்ணலாம், இன்னும் கொஞ்சம் க்ரீமியாக இருக்கும். இல்லாதவங்க இந்த மாதிரி தேங்காவை அரைச்சி நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போது அரைச்ச தேங்காவை நம்ம என்ன பண்ணுறோம், நல்லா பாலை ஸ்டெயின் பண்ணி எடுத்துகிறோம். அதாவது வெறும் அந்த திப்பி தனியாக எடுத்துகிட்டு பாலை மட்டும் எடுத்து யூஸ் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லை, இந்த தேங்காய் பால் வந்து ஃபுல்லாக அரிசி வேக வைக்கும் போது யூஸ் பண்ண போதில் 75% யூஸ் பண்ணுறோம், மீதி 25% கடைசியாக யூஸ் பண்ணலாம். இப்போது ப்ரே லேடி குக்கரை யூஸ் பண்ணி தான் இந்த அரிசி வேக வைக்க போகிறோம். இந்த ரெட் ரைஸை இந்த குக்கரில் போடுறோம். அரிசியை நல்லா ஊற வச்சுக்கணும், ரொம்ப இம்பார்ட்டன்ட். அரிசி ஊற வைக்காமல் போட்டால் உங்களுக்கு வேகிறதுக்கு டைம் எடுக்கும். நார்மலாக நீங்கள் அரிசியை போட்டு வேக வைக்கும்போது ஒரு 4 விசில் விட்டால் போதும். ஆனால் இந்த ப்ரிப்பரேஷனுக்கு குறைஞ்சபட்சம் 6 விசில் விட்டுக்கணும். இதுக்கு பிறகு சிறிதளவு உப்பு எதுக்காக யூஸ் பண்ணுறதுன்னா, அந்த இனிப்போட தன்மை கரெக்டாக தெரியறதுக்காக உப்பு கொஞ்சமாக போட்டிருக்கோம். அதுக்கு பிறகு அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பால் போட்டிருக்கோம். தேங்காய் பால் 75% யூஸ் பண்ணியிருக்கேன். அரிசி வெந்த பிறகு ரிமைனிங் பால் யூஸ் பண்ணலாம். அதுக்கு பிறகு தண்ணி. இந்த அரிசி வேகிறதுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணும் கேட்டால், கரெக்டாக 3.5 கப் அளவுக்கு தண்ணி வேணும். அதாவது 2.5 கப்பு பச்சை தண்ணி யூஸ் பண்ணியிருக்கேன். 1 கப்பு தேங்காயோட போட்டு அரைச்சது தான் இந்த 3.5 கப்பு தண்ணி. சரிங்களா? இப்போ கரெக்டாக 6 விசில் மீடியமான ஃப்ளேம் வச்சு நீங்கள் குக் பண்ணி எடுத்திங்கன்னா உங்களுக்கு அரிசி நல்லா வெந்திருக்கும். அதே டைமில் ஸ்மாஷ் ஆகாது, நல்லா அரிசி சாஃப்டாக நல்லா வெந்து வந்திருக்கும். இந்த மாதிரி தான் பார்த்தீங்களா, அரிசி நல்லா சாஃப்டாக வெந்திருக்கும். அதே டைமில் உதிரியாக தான் இருக்கும். நீங்கள் வீட்டில் நார்மலாக சக்கரை பொங்கல் பண்ணுவீங்க பார்த்தீங்களா, பச்சை அரிசி போட்டு, அந்த அரிசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா ஸ்மாஷ் ஆகிருக்கும். ஆனால் இந்த ப்ரிப்பரேஷன் அரிசி இந்த மாதிரி தான் வேக வைக்கணும். இப்போ பாருங்கள், கையில் எடுத்தால் எப்படி தெரியுது, இதே மாதிரி வேக வச்சு எடுத்துருங்க. இதுக்கு பிறகு வெல்லத்தை கொஞ்சம் லைட்டாக குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அரிசியோட மிக்ஸ் பண்ண போகிறோம். அதனால் நம்மக்கிட்ட இருக்க இந்த ப்ரே லேடி குக்வேர், அதாவது சாஸ் பேன் பார்த்தீங்களா, இந்த சாஸ் பேனில் கொஞ்சம் வெல்லம் போட்டிருக்கோம். அதுக்கு பிறகு தண்ணி யூஸ் பண்ணுறோம். இந்த தண்ணியோட அளவு என்ன கேட்டால், கரெக்டாக 3/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி போட்டிருக்கோம். இந்த தண்ணியும் வெல்லம் நல்லா மிக்ஸ் பண்ணி வரணும். இதில் வந்து 1 கம்பி பதம் 2 கம்பி பதம் அப்படி எதுவுமே வேண்டாம். ஜஸ்ட் லைட்டாக மெல்ட் ஆகிக்கணும். அதே டைமில் தண்ணி அதிகமாக யூஸ் பண்ண வேண்டாம். அப்படி யூஸ் பண்ணினா உங்களுக்கு வந்து அரிசியோட போட்டு குக் பண்ணும்போது ரொம்ப டைம் எடுக்கும் அந்த கரெக்டான டெக்ஸ்சர் வர்றதுக்கு. இப்போ இந்த மாதிரி குக் பண்ணி ப்ராப்பராக எடுத்துருங்க. இப்போ பாருங்கள், அந்த வெல்லத்தை எந்த அளவுக்கு குக் பண்ணியிருக்குன்னு சொல்லி ஒரு சின்ன கரண்டில் காட்டுறேன். இந்த மாதிரி கரெக்டாக தின்னாக எடுத்துணும். சரிங்களா? இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஏற்கனவே வேக வச்ச அந்த ரெட் ரைஸ் அதுக்கப்புறம் இந்த வெல்லத்தையும் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணி குக் பண்ண போகிறோம். அதனால் ப்ரே லேடி ஸ்டாக் பாட்டை யூஸ் பண்ணி தான் இந்த ப்ரிப்பரேஷன் கம்ப்ளீட் பண்ணுறேன். இப்போது இந்த அரிசியை இதில் போடுங்க. அதாவது வேக வச்ச அரிசியை போட்டு மிக்ஸ் பண்ணணும்னு சொல்கிறேன். இப்போ இந்த அரிசி பக்கமும் உதிரியாக இருக்கும். இந்த டைமில் தேங்காய் பால் யூஸ் பண்ணுங்கள். இந்த தேங்காய் பால் எதுக்காக யூஸ் பண்ணால், ஒன்று மாய்ஸ்டர், அதுக்கப்புறம் ஒரு ஸ்மூத்தான க்ரீமி டேஸ்ட் கொடுக்கும். அதனால தான் இந்த தேங்காய் பால் இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த வெல்லம் சிரப்பும் இதில் போடுறோம். இந்த வெல்லம் சிரப்பு போட்ட உடனே கொஞ்சம் லூஸ் ஆகும். அதுக்கு பிறகு நீங்கள்
ஃபுல் ஃப்ளேம் வச்சு நீங்கள் கரெக்டாக குக் பண்ணினா கெட்டியான ஒரு பக்குவம் வரும். நீங்கள் வேணால் தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணி இந்த இடத்துல பண்ணலாம், ஆனால் அதிகமாக தண்ணி யூஸ் பண்ணி குக் பண்ணக்கூடாது. சரிங்களா? இப்போ பார்த்தீங்களா கொஞ்சம் லூஸாக இருக்க மாதிரி இருக்குல்ல, கொஞ்சம் லைட்டாக குக் பண்ணி வர டைமில் நம்மக்கிட்ட இருக்க இந்த நெய்யை இதில் யூஸ் பண்ணுறேன். நெய்யை போட்டு குக் பண்ண கொஞ்சம் கெட்டியான ஒரு பக்குவம் கொடுக்கும். அதே டைமில் உங்களுக்கு கரண்டியில் இருக்கும்போது ஒட்டாத அளவுக்கு கரெக்டாக வரும். இப்போ பார்த்தீங்களா அந்த கலர் அந்த டெக்ஸ்சர் கரெக்டாக வருதா? இந்த மாதிரி குக் பண்ணுறதுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 10 நிமிஷம். அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் இருக்க ஸ்மாஷர், அதாவது உருளைக்கிழங்குலாம் ஸ்மாஷ் பண்ணுறதுக்கு வச்சுருப்பீங்களா, இந்த மாதிரி ஸ்மாஷரை ஜஸ்ட் லைட்டாக போட்டு ஸ்மாஷ் பண்ணுங்கள். எதுக்காக இப்படி பண்ணுறேங்கன்னா அந்த வெல்லமும் அந்த அரிசியும் டுகெதர் மிக்ஸ் பண்ணுறதுக்காக தான். இப்போ ரெடி ஆகிடுச்சு பார்த்தீங்களா? இந்த மாதிரி தான் நீங்கள் வீட்டில் பண்ணும்போது அருமையான ஸ்டைலில் ரெட் ரைஸ் பொங்கல் எப்படி பண்ணுறது நீங்கள் சொல்லி கொடுத்துருக்கேன். நார்மலாக ஃபெஸ்டிவலுக்கு இந்த தீபாவளிக்கு நீங்கள் பொங்கல்லாம் பண்ணியிருப்பீங்க, ஆனால் இந்த மாதிரி பொங்கல் பண்ணுங்கள், கண்டிப்பாக நல்லாயிருக்கும். இதுக்கு பிறகு இன்னொரு ஃப்ரைங் பேனில் நெய் 2 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கோம். கொஞ்சம் முந்திரி பருப்பு, இந்த முந்திரி பருப்பு கொஞ்சம் லைட்டாக கோல்டன் ப்ரௌன் வர டைமில் நம்மக்கிட்ட இருக்க இந்த காஞ்ச திராட்சையும் போட்டு நல்லா வறுத்து ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த ரெட் ரைஸில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இதுக்கு பிறகு வாசனைக்காக ஏலக்காய் பவுடர் யூஸ் பண்ணுறோம். ஏலக்காய் பவுடர் கடைசியாக யூஸ் பண்ணுங்கள், அப்போ தான் அந்த வாசனை நல்லா வரும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நீங்கள் பார்க்குறதுக்கு நெய் அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் குக் பண்ணி முடித்து ஒரு அரை மணி நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா நெய் உங்களுக்கு தெரியாது. ஸோ அதனால் இந்தளவுக்கு நெய்யை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு சூப்பரான ரெட் ரைஸ் சக்கரை பொங்கல் எப்படி பண்ணுறது நீங்கள் சொல்லி கொடுத்துருங்க. ட்ரை பண்ணுங்கள். இந்த ரெட் ரைஸ் சக்கரை பொங்கல் எப்படி பண்ணுறது எல்லாருக்கும் ஈஸியாக தெரிஞ்சிருக்கும். பர்டிகுலராக இந்த ப்ரே லேடி குக்வேரை யூஸ் பண்ணி தான் இந்த ப்ரிப்பரேஷன் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இந்த தீபாவளிக்கு நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், மறக்காமல் ஃபீட்பேக் கொடுங்க. இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டிஷ்ஷை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், see you, bye bye, take care.